வெல்கம் டு சுகன் ஸ்பாட் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சுட சுட ஸ்நாக்ஸ் இருக்கும்போது அதுக்கு பெஸ்ட்டான சைடிஷும் வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து வச்சுக்கோங்க. அது கூடயே வரமிளகா 3 எடுத்து சேர்த்துருக்கேன். நல்ல காரசாரம் சாப்பிடுவாங்க அப்படின்னா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா சேர்த்துக்கலாம். இதுவே எங்களுக்கு காரமாக தான் இருக்கும். இது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது எல்லாத்தையும் பாயில் பண்ணுறேன். பாயில் ஆகும்போது லைட்டாக மிளகா வாடை நெடி ஏறும். அதுக்கு மூடி போட்டு பாயில் பண்ணுங்கள். பாயில் ஆன உடனே ஆற வச்சு தக்காளியோட தோலை மட்டும் நீக்கிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்ல பேஸ்ட்டாக கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிக்கோங்க. ஒரு கடாய் வச்சுட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து ஆயில் ஹீட் ஆனோடனே 4-5 பூண்டை நல்ல பொடியை கட் பண்ணி போட்டுக்கோங்க. அது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்க விடலாம். தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. இது நல்ல கெட்டியாக சாஸ் மாதிரி கொதித்து வந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சைடிஷ் ரெடி. ஒரு பேனில் 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கேன். மாவு கூடவே கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு கொஞ்சம் இலக்கமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இதை 5 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டு விட்டுருங்க. போன்லெஸ் சிக்கன் எடுத்துருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கிறலாம். போன்லெஸ் சிக்கனை நீங்கள் பொடியாக கூட சாப் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. அளவுக்கு அதிகமாக பெப்பர் சேர்த்துக்கலாம், அதான் காரமே. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து நல்லா பெசரி எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டஃபிங் ரெடி. இப்போ நம்ம பிணைஞ்சு வச்சுருக்க மாவு எடுத்து லைட்டாக திரட்டி விட்டுட்டு வரமாவு கொஞ்சமாக போட்டுட்டு நம்ம பிணைஞ்சு வச்சுருக்க மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டையெல்லாம் எடுத்து சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி நல்லா தேய்ச்சிக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ வரமாவு சேர்த்து தேய்க்கிறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம சப்பாத்தியோட ரோல் அதிகமாக எக்ஸ்டெண்ட் ஆகிக்கிட்டே போகும். இந்த நல்லா மெல்லிஸாக தேய்க்கணும். எவ்வளோ மெல்லிஸாக தேய்க்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லாவே மெல்லிஸாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஷேப் வரல அப்படின்னா, ரவுண்ட் ஷேப் வரல அப்படின்னா கத்தியை வச்சு இந்த மாதிரி ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது மூடி வச்சு கூட மாவை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம செஞ்சு வச்சுருக்க ஸ்டஃபிங்கை வச்சு இப்போ மாவை க்ளோஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு தேவையான ஷேப்ஸில் நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப்ஸ் வருதோ அதை செஞ்சுக்கோங்க. இது மைதா மாவுனால் ஈஸியாக சுருட்டுறதுக்கு வந்துடும். அதனால ஈஸியாக டக்குன்னு நம்ம சுருட்டி விட்டுட்டு நல்லா இந்த ஹோல்ஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இதே மாதிரி மிச்சம் இருக்க மாவு எல்லாத்தையும் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். எல்லா மாவையும் இந்த மாதிரி மொத்தமாக செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இட்லி பாத்திரத்தை வச்சு அதில் தண்ணி ஊற்றிட்டு துணி போட்டு செய்யலாம். சில்வர் பாத்திரமாக இருந்தால் துணி போடாமையே இதை தூக்கி அப்படியே வச்சும் கூட செய்யலாம். இட்லி பாத்திரத்தில் இருக்க தண்ணி நல்லா பாயில்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையுமே 2 பிளேட்லேயுமே அடுக்கி எடுத்து வச்சுட்டேன். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10லேருந்து ஒரு 12 நிமிஷம் நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா ஒரு அட்டகாசமான மாமோஸ் ரெடி ஆயிருச்சு. இது சிக்கன் மாமோஸ் தான். இதே மாதிரி நீங்கள் வெஜிடபிள்ஸில், மஷ்ரூமில், பன்னீரில் கூட நீங்கள் செய்யலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். மைதா மாவுக்கு பதிலாக வீட் ஃப்ளோர் கூட பயன்படுத்தினேன். இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது தொட்டுக்க நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாஸ் எடுத்து டிப் பண்ணி சாப்பிட்டோம்னா அட்டகாசமாக இருக்கும். இந்த சாஸ் ரெடி பண்ணாதவங்க கூட டொமேட்டோ கெச்சப் மைனஸ் இருந்தால் கூட இந்த மாமோஸை சாப்பிட்லாம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். எங்கள் வீட்டு குட்டி பசங்கிட்ட கொடுத்தா நாங்களும் வீடியோவில் வர்றோம்மா, எங்களை கவர் பண்ணுங்கள், சாப்பிட்டு ரிவ்யூ சொல்கிறோம்னு சொன்னாங்க. அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. என் சின்ன பையன் உடனே நானும் சாப்பிட்டு பார்த்து சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு பார்த்தா. இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது வயிற்றுக்கு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். ஆயில் சேர்க்காமல் பண்ணுறனால ஹெல்த்தியாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள்.